Hello, vanakkam. Welcome back to my channel. Today I want to talk about how we can signal to ourselves. நமக்கு செல்ஃப் வர்த்ங்கிற சிக்னல் how we can send it to ourselves when we are alone. மற்ற யாரும் பார்க்காத போது எப்படி நமக்கு நம்மளுடைய செல்ஃப் வர்த்தை சிக்னல் பண்ணிக்கலான்னு நிறைய இதோட கான்செப்ட் என்னென்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறேன். நம்ம வீட்டுக்கு யாரோ வரதா இருந்தீங்கன்னா டக்குன்னு போய் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைப்போம்ல. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? வாட் வி ஆர் ரியலி சிக்னலிங் டு அவர் செல்ஸ் இஸ் மற்றவங்க வரும்போது தான் நம்ம வந்து நீட்டான க்ளீனான நல்ல சரௌண்டிங்கில் இருக்கிறதுக்கு லாய்க்கு தகுதியாக இருக்கவங்க. யாரும் இல்லை நம்ம தனியாக இருந்தாங்கன்னா வி ஆர் நாட் வர்த். கிளென்லினஸ்ங்கிறது இட் இஸ் மற்றவங்கள் வரும்போது விசிட்டர்ஸ் கெஸ்ட் வரும்போது தான் அவருக்கு தான் கிளென்லினஸுக்கு வர்த்து இருக்குது, நமக்கு கிளென்லினஸுக்கு வர்த்து இல்லைன்னு தான் நம்ம சிக்னல் பண்ணுறோம். எவ்ரி டைம் நம்ம தனியாக உட்காந்துடும்போது நம்ம வீடு நம்ம ஒரு மாதிரி குப்பை மாதிரி வச்சிட்டோம்னா திஸ் இஸ் வாட் வி சிக்னல் டு தம். இன்னும் வீட்டில் அப்பா அம்மா வந்து பார்க்கும்போது உட்காந்து புத்தகம் படித்த ஸ்டடி மாதிரி காமிக்கிறதா இருந்தீங்கன்னா தென் அகெயின் யூ ஆர் டெல்லிங் யுவர் செல்ஃப் த ஸ்டடீஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு யூ, ஸ்டடீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு யுவர் பேரண்ட்ஸ். இதுதான் லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும். இப்போ உங்களோட செல்ஃப் கேர் ரொட்டீன், நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணுறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருந்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன சிக்னல் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஐ எம் நாட் வர்தி ஆஃப் செல்ஃப் கேர். யாரோ வரதா இருந்தீங்கன்னா நான் அப்போ வந்து நல்லா ப்ரெசன்டபுளாக நல்லா இருப்பேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் மற்றவங்க முன்னாடி. இப்போ நான் தனியாக இருக்கேன்னா நான் குளிக்கிறதும் இல்லை, நான் ஒழுங்காக நடக்கிறதும் இல்லை, எதுவும் இல்லைன்னா தென் யூ ஆர் டெல்லிங் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் நாட் வர்த் டேக்கிங் கேர் ஆஃப். நம்ம ஒரு ஹை வேல்யூ நபராக இருக்கும்போது நமக்கு மற்ற யாரோடையும் ரிலேட்டிவாக மட்டும் வேல்யூ இல்லை, நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம தனியாக உட்காந்துடும்போது நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம எல்லோரும் முன்னாடி எப்படி ஒரு இமேஜ் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த ஆளாக நீங்கள் தனியே ஃபஸ்ட்டு உட்காந்துடணும். யார் வந்தாலும் சரி போனாலும் சரி, யாரும் இல்லாத போதாக இருந்தாலும் சரி, யாரும் வரதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாத போதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு உங்களோட லெவலுக்கு நீங்கள் வாழ்த்துக்கணும். அப்போ அந்த டைமில் கூட உங்களோட ஒர்க் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும். ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது மாத்திரம் நல்லா வேலையெல்லாம் செய்கிறீங்க, யாரும் பார்க்கலன்னா கொஞ்சம் விட்டுட்டு லேசியாக இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் டெல்லிங் யுவர் செல்ஃப் தட் உங்களோட ஒர்க் குவாலிட்டி உங்களோட ஒர்க் அவுட்புட் இஸ் ஒன்லி டிபெண்ட் அப்பான் அதர் பீப்புள். உங்களுக்குன்னு தனியாக வர்த்து இல்லை, மற்றவங்க பார்த்தா மட்டும்தான் உங்கள் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். தட் இஸ் வாட் யூ ஆர் சிக்னலிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்கே இது சொல்கிறீங்க. உங்கள் பிரெயின் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் அக்செப்ட் திஸ். வாட் எவர் யூ ஆர் டூயிங் அது தான் உங்கள் பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ண போகிறாங்க. தட் இஸ் வாட் வில் ரிப்பீட். ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணுறதுக்கு எதோ ஒரு ஒர்க்காக இருந்தாலும் யாரும் பார்த்தாலும் பார்க்கலாட்டியும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஹை குவாலிட்டியாக இருக்கும். இந்த ஒர்க் ஈவன் இஃப் வாழ்க்கையில் யாருமே பார்க்க போகிறது இல்லைன்னா கூட எவ்ரி திங் வீ டூ இஸ் அ சிக்னேச்சர் ஆஃப் ஹூ வி ஆர். நம்மளை கொஞ்சம் கூட தெரியாத ஆட்கள் இருக்கிற இடத்துல நம்ம போகும்போது அங்கேயும் நம்மளோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணணும். அவங்களோட பிஹேவியர் பொறுத்து நம்ம மாறக்கூடாது. நம்மளோட குவாலிட்டி என்ன அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ஃபேக் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. திஸ் இஸ் a வெரி கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். நம்மளை தெரிஞ்சவங்க முன்னாடி நம்மளோட ஆக்சுவல் அக்கௌண்ட்டிலேருந்து நம்ம பேசாத விஷயங்கள் ஒரு சிலர் வந்து ஃபேக் அக்கௌண்ட் வச்சு பேசுகிறாங்க. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? தேர் ஜெனுவின் உள்ளே இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி அண்ட் த ஃபேஸ் நம்ம மக்கவங்க மீது வைக்கிற மாஸ்க்குக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தே ஆர் நாட் ட்ரூ டு தெம்செல்ஸ். அவங்க ஆத்தென்டிக்காக இல்லைன்ட்டு உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் பார்க்குறவங்க தெரியும் போது நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்கன்னா, தனியாக இருக்கும்போது நீங்கள் யாருன்னு உலகத்திலே ஒருத்தருக்கும் தெரியாத போது ஏன் அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண முடியாது? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் நல்லவராக இருக்கிறதுக்கோ, ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கிறதுக்கோ, டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கோ, கேரிங்காக இருக்கிறதுக்கோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் யாருமே இல்லைனாலும் ஃபார் அவர் செல்ஸ் நான் பார்க்குறேன்ல, நான் என்ன பண்ணுறேன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, அப்போ என்னோடய பிஹேவியருக்கு அந்த கிளாஸ் இருக்கணும், என்னோடய பேச்சுக்கு அந்த தரம் இருக்கணும், என்னோடய தாட்டுக்கு வந்து அந்த திறமை இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். தட் இஸ் ஹவ் யூ டெல் யுவர் செல்ஃப் தட் யூ வேல்யூ யுவர் செல்ஃப். இது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்பேஸை நம்ம சுத்தம் பண்ணி வைக்கும்போது கூட யூஆர் டெல்லிங் யுவர் செல்ஃப் ஐ எம் வர்தி ஆஃப் லிவிங் இன் அ க்ளீன் குட் என்வாயன்மெண்ட் அப்படின்னு நம்மளே நமக்கு சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளோட ஒர்க் நல்லா நம்ம பண்ணும்போது, நீட்டாக பண்ணும்போது we are telling ourselves that நான் பண்ணுற வேலை வந்து தரமானதாக இருக்கும். These are strong signals. இதெல்லாம் பெரிய very very strong signals that will make you feel okay, I am worthy, I am valuable.
ஐ ஆம் அ பர்சன் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு நம்மளே நமக்கு சிக்னல் பண்ணுறது தான் இதெல்லாம். யார் எடுத்தாலும் எல்லாரும் இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் அவங்க எல்லாம் டீசெண்டாக இருப்பாங்க, அவங்க எல்லாம் தரமாக தான் இருப்பாங்க. தனியாக இருக்கும்போது எப்படின்றது தான் முக்கியம். ஒரு ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஜிம்முக்குள்ளே போயிட்டாங்கன்னா எல்லாரும் தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கல்ல. அந்த நேரத்துக்கு வந்து எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே தனியாக உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா? இல்லை அந்த டைம் தூங்குறாங்களா? இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தால் கூட ஒழுங்காக அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக பண்ணுறாங்களா? இதிலிருந்தெல்லாம் தான் அவரே அவங்க மதிக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வரும். நம்மளே நம்ம மதிக்கிறதா இருந்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னொருத்தர் இருந்தால் மட்டும் நம்ம பிஹேவியர் நம்ம மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இருக்கோம்ல, அதுக்குன்னு நம்மளோட பிஹேவியர் வந்து தரமானதாக இருக்கணும். நம்மளோட பேச்சு, நம்மளோட தாட்ஸ் எல்லாம் நம்ம குவாலிட்டியாக வைக்கணும். ஈவன் நம்மளோட ஸ்பேஸ் எல்லாம் எவ்ரிதிங் சிக்னிஃபைஸ் ஹூ வி ஆர். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு சிக்னல் வரும். நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் கேயாட்டிக்காக இருந்தது, நம்ம ஒர்க் வந்து சப்பாராக இருந்தாங்கன்னா, வி ஆர் டெல்லிங் ஆர்செல்ஃப் நம்ம வந்து ஒரு கேயாட்டிக் மனிதர். நம்மளோட விஷயங்கள் எல்லாம் சப்பாராக இருக்கும், குவாலிட்டி இருக்காது அப்படின்னு வி ஆர் டெல்லிங் ஆர்செல்ஃப்ஸ். அப்போ நம்ம வெளியே மட்டும் நல்லவராக இருக்கிறதுக்கு நடிச்சிட்டோம்னா எந்த பிரயோஜனம் இருக்காது. வென் வி ஆர் லைக் நம்ம பியோர்லி வேறு யாரும் ஒரு காலமும் பார்க்காத ஒரு விஷயம் நம்ம எப்படி செய்கிறோங்கிறதுல தான் நம்ம உண்மையிலே யாருங்கிறது நமக்கு புரிய வரும். தட் இஸ் வாட் சிக்னிஃபைஸ் ஹூ வி ரியலி ஆர். நம்மளோட ஜெனுவின் ரியல் ட்ரூத் அண்ட் ரியல் crux of who we are as a person that comes when we behave in a way that is good, that is high, that is quality. அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது தான் மற்ற யாரும் பார்க்காதப்போ அங்கே இருக்கும். that is who you truly are. அண்ட் அந்த மாதிரி when you behave in the way, the quality way, நம்ம எந்த மாதிரி ஆளாக மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆள் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணும்போது that will tell us yes we are high quality. நேற்று இருந்த நான் இல்லை இன்றைக்கி. now I am a better person, I am a high quality individual. நான் வந்து ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். இப்போ நம்மளோட செல்ஃப் கேர் ரொட்டீன் கூட யாரோ வீட்டுக்கு வரதா இருந்தால் மட்டும் டோன்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்ம சும்மா உட்காந்துருந்தால் கூட வி டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப், லுக், ஃபீல் குட். இதெல்லாம் நமக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். திஸ் வில் டெல் அவர் செல்ஃப் தட் ஐ எம் வர்தி. அப்போ வரும்போது என்ன ஆகும்னா வி வில் ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் அவர் செல்ஃப்ஸ். அவர் ஒர்க் குவாலிட்டி வில் இம்ப்ரூவ், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். மற்றவங்களுக்கு வந்தாலும் வரலாட்டியும் நம்மளோட பிஹேவியர் எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இட் பிகம்ஸ் அவர் நேச்சுரல் கேரக்டர். அப்படி தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வென் வி ஆர் அலோன் பை ஆர் செல்ஸ். மற்றவங்களோட இன்ட்ராக்ஷனோ மற்றவங்களோட ப்ரெசன்ஸோ ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் ஹூ வி ஆர். நம்ம எப்படி இருக்கணுங்கிறது நம்ம தனியே இருக்கும்போது when we are alone, when we are by ourselves, when nobody is watching us, அப்போ தான் நம்மளோட that is when we have to signal ourselves that I am quality, I am worthy. யாரும் பார்க்கலைனாலும் என்னோட ஒர்க் வில் பி சூப்பர்ப். யாரும் பார்க்கலைனாட்டையும் என்னோட இன்டெக்ரிட்டி வில் பி கிளியர். நான் ஆனஸ்டாக தான் இருப்பேன், யாரும் தெரியலைனாலும் தெரிஞ்சாலும். ஸோ அந்த மாதிரி வி ஆர் சிக்னலிங் ஆர் செல்ஸ் தட் திஸ் இஸ் ஹூ வி ஆர். நம்மளுக்கு ஒரு என்வயான்மெண்ட்டில் ஒரு அவுட் சைட்லேருந்து ஒரு ஃபேக்டர் ஒரு பர்சன் வந்தால் மட்டும் நம்மளோட பிஹேவியர் மாற்றுறதா இருந்தால் தட் இஸ் நாட் ஹூ வி ஆர். யாரும் இல்லைனாலும் யாரும் பார்க்கலைனா when nobody is watching us, we are still living in high quality. Then we tell ourselves that we deserve high quality. இந்த ஹை குவாலிட்டி லைஃபுக்கு தான் நான் வந்து அதுக்கேற்ற ஆள். நான் ஐ ஆம் அ பர்சன் ஹூ ஹேஸ் குட் வேல்யூஸ், குட் டிசிப்ளின், குட் வில் பவர், குட் ப்ரொடக்டிவிட்டி. நானும் என்னோடய ஸ்பேஸும் மை பிஹேவியர் wherever I am, whether I am with people, whether I am alone, it will always signify that I have standards. இதுதான் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு எப்பப்போ எங்கெங்கே இருந்தாலும் மற்றவங்க இருந்தாலும் சரி இருக்கலாட்டும் சரி உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கணும். தட் இஸ் ஹவ் யூ டெல் யுவர் செல்ஃப் தட் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். அப்படி தான் உங்களுக்கு நீங்கள் மரியாதை மதிப்பு கொடுக்குறீங்க. யாரோ ஏதோ சொல்லும்போது கத்துறது எல்லாம் மரியாதை மதிப்பு கிடையாது. நம்மளே நமக்கு மரியாதை கொடுக்கறது வந்து நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் யார் வந்தாலும் யார் போனாலும் நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ப்ரெசன்ஸ், நம்மளோட ஸ்பேஸ், நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளோட சுற்றி இருக்கிற இடங்கள், இதெல்லாம் நம்ம வந்து குவாலிட்டியை வைக்கிறதுலேருந்து தான் நமக்கு ஒரு ஹை செல்ஃப் ஒர்த் வந்துடும். அதிலிருந்து தான் நம்ம யாருங்கிறது தெரியும். நம்ம மற்ற எல்லா என்வயான்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்குள்ளார நம்மளே சரி பண்ணணும். யாரும் இல்லைனாலும் நம்ம வந்து சரியான ஒரு தரமான முறையில் இருப்போம். யாரும் பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஒரு மாதிரி நடிக்கிறது கிடையாது. நம்ம எப்படி இருப்போமோ அப்படி தரமாக இருக்கோன்னு when we are doing even simple things, சின்ன சின்ன முறையில் நம்ம டேக் கேர் பண்ணுறோம், யாருமே பார்க்குறதுக்கு இல்லைன்னா கூட that will tell ourselves that yes I am like this. நான் அதுக்கு வர்த்தியான ஒரு மனிதர். நான் வந்து யார் வந்தாலும் வரலைனாலும் நான் இப்படி தான் இருப்பேன். I will take care of myself, I will maintain myself அப்படின்னு we will send that signal.
யாரும் சொல்லலைனாலும் ஐ வில் டேக் மை புக்ஸ் அண்ட் ஸ்டடி. யாரும் பார்க்கலனாலும் என்னோட ஒர்க் குவாலிட்டி வில் பி வெரி குட். நான் வந்து ஐ வில் கமிட். நான் ஒரு விஷயம் கமிட் பண்ணியிருக்கேன்னா ஐ வில் டூ இட். யாரும் பார்த்தாலும் பார்க்கலாட்டியும். தட் இஸ் ஹவு வி ஓனர் ஆர் செல்ஸ், வி ரெஸ்பெக்ட் ஆர் செல்ஸ். நமக்கு மரியாதை கொடுக்குறது அப்படி. இந்த சுயமரியாதையிலிருந்து தான் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் வரும். அங்கே இருந்து தான் எவ்ரி திங் எல்ஸ் தட் வி நீட், லைக் வில் பவர், டிசிப்ளின், எல்லாமே அதிலிருந்து தான் ஆரம்பம். ஸோ வென் நோபடி இஸ் வாட்சிங் அஸ், that is when we have to still be at our highest, best self. I hope this was of some use to you. Thank you so much for watching, and bye-bye.